ஓம் சாய்ராம். சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சாய் லீலாவில் நம்ம பாபாவை கனவுல ஒரு முறையாவது பார்த்துட மாட்டோமா, அவரோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிராதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பக்தருக்கு பாபா எப்படி காட்சி கொடுத்தாரு அப்படிங்கிறது தான். அவினாஷ் பாத்யா இவர் ஒரு தீவிரமான பாபா பக்தர். இவர் மும்பையில் வசித்து வந்தார். பாபாவோட அருளால் 1991ஆம் ஆண்டு மட்டும் பல முறை இவர் ஷிரடி யாத்ரா போகிறதுக்கு வாய்ப்பு பெற்றிருந்தார். பிப்ரவரி 27ஆம் தேதி அவினாஷ் ஸ்ரீராம்பூரில் உள்ள அவரோட உறவினர்களை போய் பார்த்துட்டு வர முடிவு பண்ணுறாரு. உடனே புறப்பட்டு பஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. ஏர்லி மார்னிங் 3:50 அவருக்கு பஸ்ஸு கிடைக்கிது. அவர் பஸ்ஸுலேயும் ஏறுறாரு. பஸ் ஃபுல்லாக பேசஞ்சர் இருந்ததுனால அவினாஷ்க்கு உட்கார கூட இடம் கிடைக்கல. அதனால மன்மாட் வரைக்கும் நின்றுக்கிட்டே ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அவரோட பயணத்தை ஈஸியாக்குறதுக்காக பாபாவோட நாமத்தை அமைதியாக மனசுக்குள்ளேயே சொல்ல ஆரம்பித்தார். அவினாஷ் எப்போதும் பாபா கிட்ட, பாபா நீங்கள் என் கனவுல ஒரு முறையாவது வந்து தரிசனம் கொடுத்தா நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சிட்டதா நான் நினைப்பேன் அப்படின்னு வேண்டிக்குவார். பயணத்தில் பாபாவோட நாமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவர் மனசில் இதையே தான் நினைக்கிறாரு. பாபா கனவுல ஒரு முறையாவது வந்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஏங்குறாரு. இப்படியா அவர் ஏக்கத்தோட பாபா நாமம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பஸ் கோப்பர்காவ் நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவினாஷ் அங்கிட்டு இங்கிட்டுமா பார்த்துக்கிட்டு வரும்போது எதாச்சையா அவரோட பார்வை பஸ் வாசல் கதவுக்கிட்ட திரும்பிச்சு. அவர்னால அவரோட கண்ணையே நம்ப முடியல. வாசல் கதவுக்கிட்ட ஒரு ஃபக்கீர் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஃபக்கீர் நீண்ட வெள்ளை கஃப்னி போட்டிருக்காரு. தலையில் ஒரு வெள்ளை துணியும் கட்டியிருந்தார். அதோட அவரோட லெஃப்ட் தோள் பட்டையில் ஒரு பேக்கு மாட்டியிருந்தார். கூடவே ரைட் ஹேண்டில் சட்கா வச்சுருந்தார். அவினாஷ், இந்த ஃபக்கீர் பார்க்குறதுக்கு நம்ம டெய்லி வீட்டில் வச்சு வணங்குற படத்தில் உள்ள பாபா மாதிரியே இருக்காரே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போகிறாரு. அதே சமயம் அந்த ஃபக்கீர் அவினாஷ் பக்கம் திரும்பி நேருக்கு நேராக அவரை பார்த்து சிரிக்கிறாரு. அவினாஷ் உடனே மனசுக்குள்ள, இந்த ஃபக்கீர் உண்மையிலேயே பாபானா அவர் கோப்பர்காவனில் இறங்கி ஷிரடியை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. பஸ்ஸும் கோப்பர்காவனில் நிற்கிது. அந்த ஃபக்கீர் பஸ்ஸை விட்டு இறங்கி ஷிரடியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவினாஷும் அவரை பின்தொடர்ந்து போகிறாரு. அப்போ அந்த ஃபக்கீர் சில ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு பின்னாடி திரும்பி அவினாஷை பார்த்து, குழந்த, நான் இப்போது கிளம்புறேன், மணி ஆகுது, நாளைக்கு வியாழக்கிழமை ஷிரடியில் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவினாஷ் உடனே அந்த ஃபக்கீரோட பாதத்தில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. அந்த நேரம் பஸ்ஸும் கிளம்புறதுனால அவினாஷ் உடனே வேகமாக ஓடி போய் பஸ்ஸில் ஏறிக்கிறாரு. பஸ்ஸும் கிளம்புது. அவினாஷ் சந்தோஷத்தில் வந்த ஃபக்கீர் பாபா தான் அப்படின்னுங்கிறதுக்கான ஆதாரம் கிடச்சிருச்சு. கனவுல பாபா வந்தால் நான் பெரிய பாக்கியசாலின்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு பாபாவை நேரடியாகவே பார்த்துட்டேன். பாபா என்கிட்ட பேசினார், என்னை ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ரொம்பவே நிம்மதி பெருமூச்சு விடுறாரு. 1000 மடங்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன்னு மனம் மகிழ்ந்து போகிறாரு. நம்மளோட ஆழ் மனதில் பாபாவை நினச்சி பிரார்த்தனை பண்ணினா கண்டிப்பாக பாபா நமக்கு பதில் கொடுப்பாருன்னு இந்த கதையோட இறுதியில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த லீலா சாய் பிரசாத் மேகசினில் கொடுத்துருக்கு. டாக்டர் வினித் சிட்லூரி அம்மா எழுதிய பாபாஸ் டிவைன் சிம்பனி புத்தகத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். மீண்டும் அடுத்த லீலாவில் சந்திக்கிறோம். ஜெய் சாய்ராம்.